சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூலை 16ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், ஹெல்த், இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அலைச்சல் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும். செலவு கண்ட்ரோலே பண்ண முடியாது. மெயினா இன்றைய நாள் கோதை நாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது வேண்டா வெறுப்பா சில விஷயங்கள் பண்ற மாதிரி வரலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சற்ற கம்மியா இருக்கலாம். எடுத்த காரியங்கள்ல சில விஷயங்கள் தடைபட்டு நடக்கலாம். நிறைய பேர் கால் முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் கொடுக்கும். கவனமா இருக்கணும். எதுலையுமே ரொம்ப நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதை மட்டும் பார்த்துட்டா போறோம். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருப்பீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், பொருளாதாரத்தில் முக்கியமான விஷயங்கள், நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுக்கிறதுல சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். சில பேருக்கு டிரான்ஸ்பர் ஏற்படலாம். சில பேருக்கு ஒரு பழைய ப்ராஜெக்ட் எடுத்து மறுபடியும் ரீஒர்க் பண்ற மாதிரி வரலாம். சில பேருக்கு ஆல்ரெடி பண்ண விஷயத்த சக்சஸ் கொடுக்கக்கூடிய நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டகம் ப்ளூ நிறம். கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், தூரதேச பிரயாணம், மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை இன்றைய நாள் சக்சஸ் ஆகிறது. பெரிய சந்தோஷம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அபாரமான மேன்மை, ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும். கால், பாதம், ஹெல்த், இந்த ரெண்டு விஷயத்துலயுமே கவனமா இருக்கணும். எந்த விதத்திலயுமே கோவப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. ஏன்னா அடுத்த 15-20 நாட்களுக்கு ஒரே சண்டை சச்சரவா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப கவனத்துக்குரிய விஷயமா இருக்க போகுது. யாருனாலையும் எதுக்காகவும் ப்ரெஷர் டென்ஷனை கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் சில பழைய விஷயங்கள்லாம் நம்ம மனசுல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. பார்த்துக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். நிறைய இடமாற்றம் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்குது. பலவிதமான துக்கங்கள் இந்த நாள் முடிவுக்கு வருகிறது. பெரிய ஏற்றம், மன உறுதி எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எந்த விஷயத்த நம்ம பிளான் பண்ணமோ அந்த விஷயம் இந்த நாள் டாப்பா நடக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனை, வீட்டுல நாய் குட்டி, பூனை குட்டி எல்லாம் வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்துங்க. இன்ஃபேக்ட் வேலை ஆட்கள் மூலியமா சில சலசலப்பு, டென்ஷன், காணாமல் போவது, ஒரு சில விஷயங்கள் நம்ம கண் முன்னாடியே காணாமப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் மெயினா டாக்குமெண்டல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். எதுலையுமே பொறுத்து எந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேதுமாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவன் பிங்க் நிறம். விருச்சிக ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷங்கிறது கொஞ்சம் அலப்பாயம், டென்ஷனா இருக்கும். தப்பான எண்ணங்கள்லாம் வரும். ஏன்டா அப்படி பண்றோம்னு நமக்கும் தெரியும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் பொறுமையா இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் உண்டு, சந்தோஷங்களும் உண்டு. ஆனா பொறுமையாக செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய மனசு கண்ட்ரோல்லே இருக்காது. பயங்கர டென்ஷன். அவங்க ஹெல்த்தும் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே 2-3 தடவை செய்யற மாதிரி, தடைப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கிற மாதிரி, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. எதையுமே யார்கிட்டயும் சொல்லாம பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். சொல்லி பண்ணோம்னா பிரச்சனை ஆகும். லாஜிக் அவ்வளவுதான். ஸோ மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம், தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கை சுளுக்கிறது, சில பேர் மனசு ஒரு மாதிரி டென்ஷன் கொடுக்கறது, இல்ல ஒரு அதாவது என்ன சொன்னா ஒரு சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லையா. நம்ம பேர் ஏதோ இடத்துல கேட்டுற மாதிரியும் ரொம்ப ஆங்ஸைட்டி வர மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓம் சோம் சோமாய நமக, ஓம் சோம் சோமாய நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க செல்கள் மாறும், உங்க எண்ணங்கள் மாறும், அலைகள் மாறும். நல்லா மூச்சு விடணும். அந்த மாதிரி பதட்டமா இருக்கும்போது பண்ணீங்கன்னா போறோம், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அபாரமான நாளாக நிலநடுக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள் சரியா இல்ல. எந்த அளவுக்கு பேச்சை கண்ட்ரோல் பண்ணும். பழைய பணம் எங்கேயாவது வரணும்னா 2 நாள் கேட்டா பணம் வரும். மெயினா ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடக்கூடாது, அதனால பாதிப்புகள் கொடுக்கலாம். அதுலயும் நிறைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உணவில் கவனம் காக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இட மாற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். மனசுல சில சந்தோஷங்கள் வந்து போகும். எது பண்ணணும், ஏன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாத புரிதலாக எந்த விஷயத்த பண்றோமோ அதை மறுபடியும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. பழைய விஷயங்களை பத்தி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. இருக்கிற மனசு கேட்டு போயிடும். இதை மட்டும் நீங்க பாத்துங்க. மற்றபடி எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா இந்த நாள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.